அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். மகாகவி பாரதியாருடன் பயணித்த ராமசாமி அவர்கள் எழுதிய மகாகவி பாரதியார் என்ற புத்தகத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். புதுச்சேரியில் அவரோடு உடனிருந்து பழகிய எழுத்தாளர் ரா அவர்கள் எழுதிய இந்நூலை பாரதியாரின் முதல் வாழ்க்கை வரலாறு என்று சொல்லலாம். இரத்தமும் சதையுமான மனிதனாக பாரதியை வாசகர் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறார். நவீன உரைநடையின் முதல்வர் என்று புகழ்பட்ட ரா அவர்கள் எளிய நடையில் உயிரோட்டமாக அமைந்துள்ள இந்த நூலை எந்த வயதினரும் வாசிக்கலாம். 70 ஆண்டுகளாக தொடர்ந்து அச்சில் இருக்கும் பாரதியை பற்றிய ஒரே நூல் என்ற பெருமைக்குரிய நூல் இதுவாகும். பகுதி 19. உபகாரி சங்கர செட்டியாரின் தீவிர முயற்சியால் 5 கௌரவ மாஜிஸ்ட்ரேட்டுகளின் கையெழுத்துகள் கிடைத்துவிடவே அப்பொழுது புதுச்சேரியில் இருந்த சுதேசிகள் அத்தனை பேரும் எத்ராங்ஷேர், அதாவது அந்நியர், சட்டத்துக்கு இரையாகாமல் தப்பித்து கொண்டார்கள். முற்றுகை போட்டு வந்த போலீசாரின் முகங்களை பார்க்க வேண்டுமே, ஈயாடவில்லை. புதுச்சேரி சட்டசபையில் இந்த சட்டம் விவாதத்துக்கு வரும் என்று கேள்விப்பட்ட நாள் முதல் சட்டம் பூர்த்தியான தேதி வரையில் சுதேசிகளுக்கு கவலைதான். ஸ்ரீ அரவிந்தர் கூட இந்த கவலையை அடிக்கடி முகத்தில் காண்பித்து கொண்டார் என்றால் வேறு என்ன சொல்ல வேண்டும்? சுதேசிகளுள் ரொம்பவும் கவலைப்பட்டவர் வ.வே.சு. ஐயர்தான். ஏன் அவர் மட்டும் அவ்வளவு கவலைப்பட்டார் என்று தெரியவில்லை. ஆனால் பாரதியாரோ வசந்த கால குயிலைப் போல பாடிக்கொண்டுதான் இருந்தார். சிரிப்புக்கு ஒன்றும் குறைவில்லை. இந்த கண்டம் சுதேசிகளை ஒன்றும் செய்யாது என்று அவருக்கு மட்டும் மனோதிடமும் நம்பிக்கையும் ஏற்பட்டதற்கு காரணம் தெரியவில்லை. கேட்டால் பராசக்தி இருக்கிறாள் என்று பாரதியார் ஒரு கால் சொல்லியிருக்கக்கூடும். அது என்னவோ, மனம் கலங்காதவர்கள் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் அந்த சந்தர்ப்பத்தில் லேசாக சப்பையாய் போய்விட்டார்கள். காரியம் செய்ய தெரியாதவர் என்று பெயர் வாங்கி வந்த பாரதியார்தான் இந்த நெருக்கடியில் முதல் பரிசு பெறக்கூடிய மனோதிடத்தை காண்பித்தார். சுதேசிகள் வலையில் அகப்படாமல் தப்பிப் போனது முற்றுகை போலீசாருக்கு பிடிக்கவில்லை. ஒரு உபாயம் தோற்றால் என்ன, இன்னொரு உபாயம். அவர்கள் என்ன செய்யப் போகிறார்கள் என்பது மட்டும் சுதேசிகளுக்கு தெரியவில்லை. பாரதியார் சொல்லுவதைப் போல சுதேசிகள் கியால் பாடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் சுதேசிகளின் பாடு வேறு வகையில் திண்டாட்டமாக போய்விட்டது. அவர்களுக்கு வரக்கூடிய மணியாடர்கள் எல்லாம் தபால் ஆபீஸிலேயே தடுக்கப்பட்டு விட்டன. அவசரத்துக்கு கையில் கொஞ்சம் பணம் இருந்தால் நல்லது என்ற யோசனையே இல்லாத பாரதியாரின் நிலைமைதான் ரொம்பவும் கஷ்டமாக போய்விட்டது. இந்த விஷயத்தில் வ.வே.சு. ஐயர் ரொம்பவும் சமர்த்தர். கையில் போதுமான பணம் வைத்து கொண்டிருந்தார். ஸ்ரீனிவாசாச்சாரியாருக்கும் பாதகமில்லை. அப்பொழுது அரவிந்தரின் நிலைமையும் பாதகமில்லை. இத்தகைய சமயத்தில் இருக்கிறவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்வதுதான் தேசப்பிரஷ்டமான தேசபக்தர்கள் எந்த நாட்டிலும் கைக்கொள்ளும் முறையாகும். அத்தகைய உதவி ஒன்றும் பாரதியாருக்கு கிடைக்கவில்லை. காலம் போவது கஷ்டமாய்தான் இருந்தது. இப்படி இருக்கையில் ஐயர் வீட்டில் ஒரு நாள் காலையில் அற்புதம் ஒன்று நிகழ்ந்தது. வேலைக்காரி கிணற்றிலிருந்து தண்ணீர் இழுக்கையில் வாளியில் ஏதோ தட்டுப்பட்டது போல தோன்றிற்று. அவள் அதை ஐயரிடம் சொன்னாள். ஐயர் கிணற்றை துளவி பார்த்தார். நன்றாக சீல் வைத்திருந்த மை ஜாடி ஒன்று அகப்பட்டது. ஜாடி கொஞ்சம் பெரிய ஜாடிதான். அதை ஐயர் வெளியே எடுத்தார். ஐயருக்கு உடனே சந்தேகம் உண்டாகிவிட்டது. எதிரிகளின் சூழ்ச்சி என்று மனதில் முடிவு கட்டி கொண்டார். ஜாடியின் சீலை பெயர்த்து உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்க அவருக்கு ஆசைதான். இருந்தாலும் சீலை உடைக்காமலே அதை பிரெஞ்சு போலீசாரிடம் ஒப்படைத்துவிட வேண்டும் என்று அவருக்கு தோன்றிற்று. இந்த மாதிரி ஜாடி அகப்பட்டதை உடனே அரவிந்தர், பாரதியார் முதலியவர்களுக்கு ஐயர் தெரியப்படுத்தினார். ஜாடியை பிரெஞ்சு போலீசாரிடம் ஒப்படைத்து அது கிடைத்த வகையை பற்றி வாக்குமூலம் கொடுத்தார். பிரெஞ்சு போலீசார் சீலை திறந்து பார்த்தார்கள். தமிழ்நாடு முழுவதும் சதி கூட்டங்கள் இருப்பதாகவும் அவைகள் புதுச்சேரி தலைமை காரியாலயத்தால் நடத்தப்பட்டு வருவதாகவும் ஜாடியில் துண்டு பிரசுரங்கள் இருந்தன. வெடிகுண்டு செய்யும் முறையும் துண்டு பிரசுரங்களில் விவரிக்கப்பட்டிருந்தது. சில ஆணிகளும் ஊசிகளும் ஜாடிக்குள் இருந்தன. இது சுதேசிகளை சிக்க வைக்க தக்க ஏற்பாடு என்பதில் சந்தேகமே இல்லை.
திறமையான கற்பனையோடு செய்யப்பட்ட இந்த சூழ்ச்சியில் வெட்கக்கேடான சங்கதியை கேளுங்கள். புதுச்சேரி தலைமை சதிகாரி அலயத்துக்கு நீலகண்ட பிரம்மச்சாரி தலைவராம் அரவிந்தர், பாரதியார் போன்ற பெரியார்கள் அந்த கூட்டத்தில் சாதாரண அங்கத்தினர்களாம். பிரெஞ்சு போலீசார் சுதேசிகளின் வீடுகளை சோதனை போட்டார்கள். சோதனை அதிகாரி ஒரு பிரெஞ்சுக்காரர். சுமார் 25 வயது இருக்கும். இவருடைய உத்தியோக அந்தஸ்தில் இவருக்கு ஜூட்ஜ் ஆன் ஸ்ட்ரிக்சுயோன் என்று பெயர். பிரிட்டிஷ் இந்திய ப்ராசிக்யூட்டிங் இன்ஸ்பெக்டர் மாதிரி. ஆனால் இவர் மற்ற நீதிபதிகளுடன் சமமாக உட்கார்ந்து தீர்ப்பு சொல்லும் உரிமை பெற்றவர். இவர் சோதனை போட வந்தார். அரவிந்தரின் பங்களாவுக்கு வந்ததும் அவர் வழக்கமாக எழுதும் மேஜையின் பேரில் கிரீக் புஸ்தகம் ஒன்றையும் லாடின் புத்தகம் ஒன்றையும் சோதனை அதிகாரி பார்த்தார். தங்களுக்கு லாடின் தெரியுமா, கிரீக் பாஷை தெரியுமா என்று அரவிந்தரை கேட்டார். ஆம் என்றார் அரவிந்தர். அதற்கு பிறகு சோதனையே இல்லை. அதிகாரி போய்விட்டார். பாரதியாரின் வீட்டுக்கு போனார். நிறைய கையெழுத்து பிரதிகளை பார்த்தார். அவைகள் என்ன என்று பாரதியாரை கேட்டார். இவைகள் நான் எழுதும் கவிதைகள் என்று பாரதியார் பதில் சொன்னார். தாங்கள் கவிதை எழுதுவீர்களா என்று சோதனை அதிகாரி கேட்டார். ஆம் என்றார் பாரதியார். அதோடு அந்த வீட்டிலும் சோதனை நின்று போய்விட்டது. வாவேசு ஐயர் வீட்டில் மட்டும்தான் கடுமையான சோதனை. 2-3 மணி நேரத்துக்கு அதிகமாகவே சோதனை நடந்தது. ஆனால் போலீசார் எதிர்பார்த்தபடி அவர்களுக்கு வேண்டுமென்றாற் போல எதுவும் கிடைக்கவில்லை. என்றாலும் சுதேசிகளின் பேரில் கேஸ் நடந்தது. இந்த கேஸில் சம்பந்தப்பட்டவர்களில் நானும் ஒருவன். என் பெயர் என்ன என்று கேட்டார்கள். வா ராமசாமி என்றேன். வா என்று திரும்ப கேட்டார்கள். ஆம் என்றேன். அப்படியானால் துண்டு பிரசுரத்தில் குறிப்பிட்டிருக்கும் ராமசுவாமி நீரல்ல என்று முதலிலேயே என்னை விலக்கிவிட்டார்கள். ஐயர், அரவிந்தர் முதலானவர்களின் பேரில் கேஸ் நடந்து வந்தது. சுமார் 2 மாத காலம் வரையில் நடந்தது. ஒவ்வொருவராக விலக்கப்பட்டார்கள். கடைசியில் ஐயரும் நிரபராதி என்று நீதிபதிகள் தீர்ப்பு சொன்னார்கள். முற்றுகை போலீசாரின் இந்த சாமர்த்திய வேலையும் பலிக்காமல் போகவே அவர்கள் சிறிது காலம் எவ்வித சேஷ்டையிலும் இறங்காமல் சும்மா இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தோல்வி ஏற்பட்டதும் ஜனங்கள் அவர்களை பார்த்து நையாண்டி செய்யத் தொடங்கினார்கள். தருமத்தை ஒரு நாளும் வெல்ல முடியாது என்று பேசிக்கொள்ளுவார்கள் புதுச்சேரி வாசிகள். இந்த சம்பவத்துக்கு பின் பிரெஞ்சு சர்க்கார் அதிகாரிகளுக்கு சுதேசிகளின் பேரில் இருந்த சந்தேகம் பெரிதும் குறைந்து போய் நம்பிக்கையும் உண்டாயிற்று. என்றாலும் பிரிட்டிஷ் இந்திய போலீசார் மட்டும் அவர்களை கண்காணிப்பதை சிறிதும் குறைத்து கொள்ளவில்லை. சுதேசிகளுக்கு ஆளுக்கு 2 போலீஸ்காரர்களை காவல் போட்டார்கள். நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை கை நழுவ விடவில்லை. அவர்களுக்கு நாங்கள் சுயராஜ்ய பிரச்சாரம் செய்வோம், நாங்கள் சொல்லுவது அவ்வளவும் உண்மை என்று நினைப்பதைப் போல முகத்தை வைத்துக்கொண்டு அவர்களும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். மொத்தத்திலே 2 தரப்பாருக்கும் பொழுதுபோக்கு. சில போலீஸ்காரர்கள் எங்களிடத்தில் வெகுவாக கரடிவிட்டு பார்ப்பார்கள். எங்களை அப்படியே தூக்கி கொண்டு போக சில புதுச்சேரி காளிகள் ஏற்பாடு செய்து கொண்டிருப்பதாக எங்களிடம் சொல்லுவார்கள். 3வது தடவையாக முற்றுகை போலீசார் தோற்ற பிறகு சுதேசிகளின் பண வருவாய் ஊற்றுக்களை அடியோடு வற்றும்படியாக செய்துவிட்டார்கள். இந்த முயற்சியின் பயனாக அரவிந்தரிடமும் பணமில்லாமல் போய்விட்டது. எப்படி உணவுப் பொருள்களை வாங்குவது? நான் அப்பொழுது அரவிந்தரின் ஆசிரமத்தில் தங்கியிருந்தேன். முறை வைத்து 2 பேர்களாக நாங்கள் சமைப்போம். ஒரு நாள் காலையில் சமைப்பதற்கு ஒன்றுமே இல்லை. காய்கறி வாங்கக்கூட பணமில்லை. என்ன செய்வது என்று அரவிந்தரை கேட்டோம். என்ன சாமான்கள் மிச்சம் இருக்கின்றன என்று அவர் எங்களை கேட்டார். அரிசி, மிளகாய் வற்றல், நல்லெண்ணெய், உப்பு என்றும். சாதம் சமைத்து மிளகாய் வற்றலை பொரித்து வையுங்கள் என்றார். பொரித்த வற்றலை பொடியாக்கி சாதத்தில் கலந்து உப்பை சேர்த்து அன்றைக்கு சாப்பிட்டோம். அரவிந்தர் மட்டும் அன்றைக்கும் வழக்கமாய் சாப்பிடும் அளவு சாப்பிட்டார். அரவிந்தர் மகான் என்பதற்கு தடை என்ன? அடிமை நாட்டில் சிறந்த தேசபக்தர்களாகவும் மேதாவிகளாகவும் இருப்பவர்களுக்கு நேரும் கதியை சிந்தனை செய்து பாருங்கள். பரோடா சமஸ்தானத்தில் சுமார் 1000 ரூபாய் சம்பளம் வாங்கி வந்த சுமார் 1 டஜன் பாஷைகளில் புலவரான இணையற்ற இங்கிலீஷ் எழுத்தாளர் என்று
கல்கத்தா ஹைகோர்ட் நீதிபதிகள் புகழ்ந்த அரவிந்தர், மிளகாய் வற்றல் சாதம் சாப்பிட நேர்ந்தது என்பது சாதாரண விதிக்கு அடுக்குமா? வற்றல் சாதம் சாப்பிட்டாலும் சாப்பிட்டார். அன்றைக்கே அரவிந்தருக்கு யாரோ ஒரு நண்பர் 2000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தார். இந்த சம்பவம் வேடிக்கையாக இருக்கிறது அல்லவா? இதே மாதிரி பாரதியார் சம்பந்தப்பட்ட வரையில் பல தடவைகளில் நடந்திருக்கிறது. ஒரு சமயம் தென்னாப்பிரிக்கா டர்பனிலிருந்து பாரதியாருக்கு 1000 ரூபாய்க்கும் மேல் கிடைத்தது. ஆனால் அந்த தொகையை ஒரு வாரத்துக்கு மேல் கண்ணால் காண முடியவில்லை. பகுதி 20. இந்த மாதிரி பல வகைகளிலும் அமளி நேர்ந்து கொண்டிருந்த சமயத்தில் மகத்தான நஷ்டம் ஒன்று பாரதியாருக்கு ஏற்பட்டது. அது தமிழ்நாட்டின் நஷ்டம் என்று சொல்லவும் வேண்டுமா? சின்ன சங்கரன் கதை என்று பாரதியார் ஒரு புத்தகம் எழுதி அநேகமாக முடித்து வைத்திருந்தார். 29 அத்தியாயங்கள் கொண்ட நூல் அது என்பது என் ஞாபகம். அருமையான புத்தகம். அது எதை பற்றிய நூல் என்று கேட்கிறீர்களோ? அது நாவல் அல்ல, பாரதியாரின் சுயசரிதமும் அல்ல, விகடம் நிறைந்தது. ஆனால் வேடிக்கை கதை அல்ல, புராணம் அல்ல, உபநிஷதமும் அல்ல, நாடகம் அல்ல, முழுதும் கிண்டலும் அல்ல. என்றாலும் நான் மேலே குறிப்பிட்ட எல்லா அம்சங்களும் அந்த புத்தகத்தில் இருந்தன. அதையே அக்கால தமிழர்களின் வாழ்க்கை வரலாறு என்று கூட சொல்லலாம். சோக ரசத்தில் எழுதப்பட்ட நூல் அல்ல, நகைச்சுவையும் கிண்டலும் குமிழிவிட்டு கொந்தளிக்கும் புத்தகம். பாரதியார் எதை எழுதினாலும் அதை நெருங்கிய நண்பர்களுக்கு படித்து காண்பிக்காமல் இருப்பதில்லை. அது தற்பெருமை உணர்ச்சியால் எழுந்த ஆசை அல்ல. தாம் எழுதும் தமிழ் பெரும்பான்மை தமிழர்களுக்கு புரிய வேண்டும் என்பது பாரதியாரின் திடமான கொள்கையாகும். எனவே தாம் எழுதினதை பிறர் எளிதிலே புரிந்து கொண்டு ரசிக்கிறார்களா என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் படித்து காண்பிப்பார். படித்து கொண்டு போகும் பொழுதே கேட்பவர்களின் முகத்தை கவனித்து பார்த்து கொண்டே போவார். எந்த சமயத்திலாவது அவர்களுடைய கண்கள் ஒளி இழந்து முகம் அசடித்தட்டு போகுமாகில் உடனே படிப்பதை நிறுத்தி கொள்வார். அவர்களுக்கு விளங்காத வார்த்தையை உடனே எடுத்துவிட்டு வேறு வார்த்தையை உபயோகப்படுத்துவார். கடினமான கருத்தாக இருந்தால் அதை தெளிவுபடுத்தக்கூடிய பாஷையையும் உபமானத்தையும் கைக்கொள்ளுவார். சின்ன சங்கரன் கதையை அவர் படித்து நாங்கள் சிலர்தான் கேட்டிருக்கிறோம். சிரித்து சிரித்து வயிறு அருந்து போவது மாதிரி இருக்கும். சிரிப்பினால் குடல் ஏற்றம் ஏற்பட்டு விடுமோ என்று பலகாலும் பயந்ததுண்டு. படீர் படீர் என்று வெடிக்கும் ஹாஷம் அந்த கதையில் நிறைந்து கிடந்தது. கிண்டல் என்றால் சாதாரண தெருக்காட்டு கிண்டலா? நமது ஜனங்கள் இப்படியும் வாழத் தகுமா என்ற துக்கம் தோய்ந்த கிண்டலைத்தான் நாங்கள் அந்த புத்தகத்தில் கண்டோம். சின்ன சங்கரன் கதையின் கையெழுத்து பிரதி எப்படி மாயமாய் மறைந்து போய்விட்டது என்று தெரியவில்லை. முருகேசன் என்ற இளைஞன் அப்பொழுது பாரதியாரின் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தான். அவன் திடீரென்று காணாமல் போனான். புதுச்சேரியில் அவனை காண முடியவில்லை. அவனை மறைந்த சமயத்தில்தான் சின்ன சங்கரன் கதையும் காணாமல் போய்விட்டது. காக்கை உட்கார்ந்ததும் பணம் பழம் விழுந்தால் காக்கைதான் அதை தள்ளிவிட்டது என்று ஊகிப்பது தர்க்க சாஸ்திரம் அல்லவா? அந்த தர்க்க முறையை ஒட்டி முருகேசன்தான் குற்றவாளி என்று எங்களில் சிலர் எண்ணத் துணிந்தார்கள். துணிந்தது மட்டுமா, அதை பாரதியாரிடம் சொல்லவும் செய்தார்கள். இதை கேட்டதும் பாரதியாருக்கு வந்த கோபத்துக்கு எல்லையே இல்லை. எங்களை கடிந்து பேசினார். முருகேசனை புகழ்ந்தார். ஒரு இடத்தில் இருப்பவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தேகித்தால் அந்த வீடோ ஸ்தாபனமோ ஒரு நாளும் உருப்படாது என்று எங்களுக்கு எடுத்து காண்பித்தார். இருந்தாலும் முருகேசன் நிரபராதி என்று எப்படி நிச்சயமாக சொல்ல முடியும்? அவன் ஏன் ஒரு வாரமாக வேலைக்கு வரவில்லை? அவனை புதுச்சேரியிலும் காணோமே என்று நாங்களும் விடாப்பிடியாக கேட்டோம். பாரதியாரின் மனம் மாறவில்லை. ஆனால் அவர் மௌனமாக இருந்துவிட்டார். சுமார் 40 நாள் கழித்து முருகேசன் தோன்றினான். அவன் எலும்பும் தோலுமாக இருந்தான். அவனை அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. 40 நாட்களுக்குள் அவன் எப்படி சோளக்கொல்லை பொம்மை போல ஆனான் என்று நாங்கள் யோசித்து கொண்டிருந்தோம். காலை நேரம். பாரதியார் அப்பொழுது படுக்கையை விட்டு எழுந்திருக்கவில்லை. முருகேசனை நாங்கள் பாதி அனுதாபத்தோடும் பாதி சந்தேகத்தோடும் பார்த்து கொண்டிருந்தோம். முருகேசனோ கண் கலங்கியபடியே நின்று கொண்டிருந்தான். திடீரென்று பாரதியார் அங்கே வந்துவிட்டார். உடனே முருகேசன் தேங்கி கிடந்த நீர் அணையை உடைத்து கொண்டு பிரவாகமாவது போல தேம்பி தேம்பி அழுதான்.
பாரதியார் எங்களை ஒரு முறை பார்த்தார். மின்னலைப் போல பாய்ந்து முருகேசனை கட்டி அணைத்து கொண்டு, எதற்காகடா அழுகிறது? குடிமுழுகி போய்விட்டதா? ஆண் பிள்ளைகள் அளப்படுமோ என்று சொல்லி அவனை தேற்றினார். இதை பார்த்து நாங்கள் திகைத்து போனோம். ஏண்டா முருகேசா, நீ எங்கேடா போயிருந்தாய்? இந்திரஜித் மாதிரி திடீரென்று மறைந்து போய்விட்டாயே என்று சிரித்துக்கொண்டே பாரதியார் கேட்டார். முருகேசன் அழுகையை நிறுத்தி கொண்டு பின்வருமாறு சொன்னான். பிரிட்டிஷ் இந்திய போலீஸில் ஒருத்தர் என்னோடு அடிக்கடி பேசிக்கொண்டு அன்பாக இருந்தார். வா தம்பி விழுப்புரத்துக்கு என்று கூப்பிட்டார். தமாஷாக போய் வரலாம் என்று எண்ணி அவரை நம்பி அவரோடு ரயிலில் போனேன். விழுப்புரம் போனதும் என்னை அரெஸ்ட் செய்திருப்பதாக சொன்னார். என்னை பட்டணத்துக்கு கொண்டு போனார்கள். என் உடம்பை நன்றாக துவட்டி எடுத்து விட்டார்கள். பாரதி வீட்டிலேயே வேலை செய்கிறாயே, அவரை பற்றி உனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் சொல்லு என்றார்கள். அற்ப படிப்புள்ள எனக்கு கூட விளங்கும்படியாக தமிழ் கவிதை எழுதுகிறார் என்றேன். இதை சொல்லுவதற்காகத்தான் உன்னை சென்னைக்கு கூட்டி வந்ததோ என்று என்னை எப்படியோ அடித்து உதைத்து இம்சை செய்தார்கள். 1 மாதம் காவலில் வைத்திருந்து என்னை விடுதலை செய்தார்கள். புதுச்சேரிக்கு டிக்கெட் கூட வாங்கி கொடுக்கவில்லை. சென்னையில் ஒரு உறவினரிடமிருந்து கடன் வாங்கி கொண்டு புதுச்சேரிக்கு வந்தேன். இதை கேட்டதும் பாரதியார் ரொம்பவும் வருத்தப்பட்டார். ஆனால் நாங்களோ இது வெறும் அளப்பு என்று தீர்மானித்து விட்டோம். போலீசார் அம்மாதிரி செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கையால் அல்ல. முருகேசன் கதை சொன்ன தோரணை ஒழுங்காய் இல்லை என்று நாங்கள் சந்தேகப்பட்டோம். என்றாலும் அன்றைய தினத்திலிருந்து முருகேசன் தம் வீட்டில் வேலை பார்க்கலாம் என்று சொல்லி பாரதியார் அவனை திரும்பவும் அழைத்து கொண்டார். பாரதியாரின் தாராள மனப்பான்மையை கண்டு நாங்கள் திகைத்து போனோம். ஆனால் அதை எங்களால் பாராட்டி அனுபவிக்க முடியவில்லை. முருகேசன் கையெழுத்து பிரதியை போலீசாரிடம் கொடுக்கவில்லை. கொடுத்திருக்க மாட்டான் என்று பாரதியார் நம்பினாரே ஒழிய, சின்னசங்கரன் கதை போலீசாரிடம் எப்படியோ போய் சேர்ந்து விட்டது என்பதில் பாரதியாருக்கு துளி கூட சந்தேகம் ஏற்பட்டதில்லை. நாங்களோ பாரதியார் எண்ணியது போல 2 வகைகளிலும் எண்ணவில்லை. கதை கெட்டுப்போனதை குறித்து எங்கள் எல்லோருக்கும் ரொம்ப வருத்தம்தான். திரும்பவும் அதை எழுதக்கூடாதா என்று நாங்கள் பாரதியாரை கேட்டுக்கொண்டோம். 5-6 அத்தியாயங்கள் எழுதினார். அதற்கு பின் மனது செல்லவில்லை என்று கண்டிப்பாய் சொல்லிவிட்டார். சின்னசங்கரன் கதையை பற்றி அவர் பிறகு பிரஸ்தாபம் செய்ததே இல்லை. திருப்பி எழுதின 5-6 அத்தியாயங்களும் ஸ்ரீ சுப்பிரமணிய சிவம் நடத்தி வந்த ஞான பானு பத்திரிகையில் பிரசுரமாயின. அவ்வளவுதான். தமிழ்நாடு 6 அத்தியாயங்களோடு திருப்தி அடைய வேண்டிய மகத்தான துர்பாக்கியத்துக்கு ஆளானதுதான் மிகுதியும் வருந்தத்தக்கது. பாரதியார் கோழை என்று சில முட்டாள்கள் அப்பொழுது வாய்க்குள் முணுமுணுத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பாரதியாரின் தன்மை தெரியாமல் போனது ஆச்சரியமாகும். வாவேசு ஐயர் சீமையிலிருந்து மாறுவேடம் தரித்து இந்திய போலீசாரின் கையில் சிக்கிக்கொள்ளாமல் புதுச்சேரி வந்து சேர்ந்ததை ரொம்ப வக்கனையுடன் வர்ணித்துவிட்டு, இந்த மாதிரி பாரதியாரால் செய்ய முடியுமா என்பது போல பேசிக்கொள்ளுவார்கள். வாவேசு ஐயர் செய்தது அபாரமான வேலை என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதற்காக பாரதியாரின் தைரியத்தை குறைத்து பேச வேண்டும் என்பது உண்டா? காலஞ்சென்ற கொடியாளம் வா. ரங்கசாமி ஐயங்கார் அருமையான தேசபக்தர். திருச்சி ஜில்லாவில் அவர்களுடைய குடும்பம் மிகவும் பிரசித்தி பெற்ற குடும்பம். பெருத்த பூமியாளர்கள். சென்னை கவர்னர்கள் திருச்சிக்கு விஜயம் செய்தால் இவர்களுடைய குடும்பத்தார்களுக்குத்தான் முதல் பேட்டி அளிப்பார்கள். 2 வகைகளிலும் செல்வாக்கு படைத்த குடும்பத்தை சேர்ந்த ரங்கசாமி ஐயங்கார் கள்ளி வயிற்றில் அகில் பிறப்பது போல அருமையான தேசபக்தராக தோன்றினார். தம்முடைய தேசாபிமானத்தை அவர் பல வகைகளிலும் காண்பித்திருக்கிறார். ஐயங்கார் அவர்களுக்கு அரவிந்தரிடம் அளவு கடந்த பக்தி, வாவேசு ஐயரிடம் மரியாதை. பாரதியார் தேசபக்தர் என்ற முறையில்தான் ஐயங்காருக்கு அவரிடம் வாஞ்சை. பாரதியாரின் அற்புத கவிதை திறனை 1943ஆம் ஆண்டில் கூட உணர முடியாத பிரகஸ்பதிகள் தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது ஐயங்கார் 1910 முதல் 1912இல் பாரதியாரின் ஈடு ஜோடி இல்லாத மேதையை அறிந்து கொள்ள முடியுமா? அடிமைப்பட்டு கிடந்த கிரேக்கர்களை தட்டி எழுப்புவதற்காக லார்ட் பைரன் என்ற ஆங்கில கவி ஐல்ஸ் ஆஃப் கிரீஸ் என்ற அருமையான விடுதலை கவிதையை ஆவேசத்துடன் எழுதியிருக்கிறார். அந்த கவிதையை 1000 கணக்கில் அச்சடித்து இதே ஐயங்கார் இனாமாக எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார்.
ஐயங்கார் சுதந்திர ஆர்வம் கொண்டவர் என்றாலும் பாரதியாரின் பெருமையை உணர முடியாத நிலைமையில் இருந்தார். இவரைப் போலவே ஆயிரக்கணக்கான தமிழர்கள், சுதந்திர பிரியர்கள், தமிழில் பற்று இல்லாமல் இன்னமும் இருக்கும் பொழுது அக்காலத்தில் அருமையான தேசபக்தராய் இருந்த ஐயங்காரிடம் குறை காணுவது வீணான வேலை. பாரதியாரிடம் மதிப்பு அதிகமில்லாத ஐயங்காரே பிரமித்து போகும்படியாக பாரதியார் ஒரு காரியம் செய்துவிட்டார். தஞ்சாவூர் ஜில்லாவில் மன்னார்குடிக்கு அருகில் நாகை, இது நாகப்பட்டினம் அல்ல, நாகை என்று ஒரு சிறு கிராமம் இருக்கிறது. அங்கே ரங்கசாமி ஐயங்காருக்கு ஒரு நேர்த்தியான பங்களா இருந்தது. ஐயங்கார் நாகைக்கு அடிக்கடி போய் பல நாட்கள் தங்குவது வழக்கம். இவ்வாறு ஒரு சமயம் ஐயங்கார் அங்கே இருக்கும் பொழுது நடந்த சம்பவத்தை அவர் என்னிடம் சொன்னார். ஐயங்கார் என்னிடம் சொன்னதாவது: ஒரு நாள் காலமே 11 மணிக்கு சாப்பாடு முடிந்து நான் நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்தேன். 1 மணி நேரம் சம்பாஷித்து கொண்டிருந்திருப்போம். குதிரை வண்டி ஒன்று பங்களா வாசலில் வந்து நின்றது. வண்டியில் ஒருவர் மட்டுமே இருந்தார். மூட்டை முடிச்சு ஒன்றும் இல்லை. அவர் வண்டியை விட்டு கீழே இறங்கி வந்தார். தலை வழுக்கை, மீசை இல்லை, பித்தான் இல்லாத ஷர்ட்டு, அதன் மேலே ஒரு கோட்டு, இடுப்பில் பஞ்சகச்சம், தோளிலே அழகான சரிகை வேஷ்டி. வண்டியிலிருந்து இறங்கி அவர் வேகமாக பங்களாவின் படியேறி வந்தார். முதலில் எனக்கு அடையாளம் புரியவில்லை. நிதானித்து பார்த்தேன். பாரதி. எனக்கு ஆச்சரியமாய் இருந்தது. மீசையை அவர் எடுத்து விட்டதால் சட்டென்று அடையாளம் தெரியவில்லை. கூட இருந்த நண்பர்களுக்கு பாரதி என்று தெரியக்கூடாது என்று வாருங்கோ என்று பாரதியை மெத்தைக்கு அழைத்து கொண்டு போனேன். அப்பொழுது பாரதி பேரில் வாரண்ட் இருந்தது. புதுச்சேரியிலே அவரை தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். போலீஸ்காரர்களுக்கும் அவரை அடையாளம் கண்டுபிடிப்பது சிரமம் அல்ல. அப்படி இருந்தும் பாரதி என்னமாய் நாகைக்கு வர முடிந்தது? ஐயர் சீமையிலிருந்து மாறுவேஷத்தோடு வந்தது கூட என் கண்ணில் பெரிதாக படவில்லை. ஐயரை இந்தியாவில் போலீசாருக்கு தெரியாது. பாரதியை எல்லோருக்கும் நன்றாக தெரியுமே. அப்படி இருக்க அவர்களின் கண்ணில் மிளகாய் பொடியை தூவிவிட்டு அவர் எப்படி வர முடிந்தது? பாரதிக்கு தைரியம் அதிகமாக இருக்காது என்று நான் எண்ணினது ரொம்ப அசட்டுத்தனம் என்பது எனக்கு அப்பொழுது நன்றாக தெரிந்தது. எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குமோ யார் கண்டார் என்று பெரியவர்கள் சொல்லுவது உண்மைதான். மனுஷாலை மதிப்பிடும் பொழுது ரொம்ப உஷாராய் இருக்கணும் என்கிற புத்தி அப்பொழுது எனக்கு அழுத்தமாக ஏற்பட்டது. பாரதி 1 வாரம் வரையில் என்னோடு நாகையில் தங்கியிருந்தார். சுந்தரம் ஐயர் என்று பெயர் சொல்லி அவரை நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தேன். பாரதி தங்கியிருந்த 1 வாரமும் ஒரே சிரிப்பும் குதூகலமும் தான். அரசியலை பற்றி அவர் அப்பொழுது பேசவே இல்லை. தினமும் பாடுவார். நண்பர்கள் எல்லோரும் அவரிடம் ஈடுபட்டு போனார்கள். ரங்கசாமி ஐயங்கார் இவ்வாறு என்னிடம் சொன்னார்: பாரதி நாகைக்கு வந்திருந்தார் என்று. பின்னால் அவரே நண்பர்களுக்கு சொல்லி அதை விளம்பரப்படுத்திவிட்டார். பாரதியாரின் துணிவும் சாகசமும் எவ்வளவு வரையில் இருந்தன என்பதை இந்த சம்பவம் காண்பிக்கின்றது. இது சம்பந்தமாக அதிகமாய் விவரித்துச் சொல்ல எனக்கு மனமில்லை. மரியாதைக்கும் வினயத்துக்கும் இருப்பிடம் என்று சொல்லக்கூடிய பாரதியார் சில சமயங்களில் நாக்கில் நரம்பில்லாமல் பேசிவிடுவார். அவ்வாறு நேர்ந்த சந்தர்ப்பம் ஒன்று சொல்லத் தகுந்தது. புதுச்சேரி கடற்கரையில் பியர் கடலில் கட்டப்பட்ட பாலம். இது சுமார் 1.5 பர்லாங்கு இருக்கும். கப்பலில் வரும் சாமான்களை பியரில்தான் இறக்குவார்கள். ஆனந்தமாக காற்று வாங்கி கொண்டிருந்தோம். விலை கொடுத்து வாங்கவில்லை. பாரதியார் அருமையாக பாடிக்கொண்டிருந்தார். அந்த சமயம் வாவேசு ஐயருக்கு நண்பரான திருச்சி வக்கீல் ஒருவர், ரொம்ப பிரபலஸ்தர், எங்களுடன் இருந்தார். பாட்டு முடிந்ததும் அந்த வக்கீல் பேச ஆரம்பித்தார். ஏன் சார், உங்க டிலக் இப்போ எங்கே இருக்கான் என்று வாவேசு ஐயரை அவர் கேட்டார். டிலக் என்று அவர் சொன்னது லோகமானிய திலகரை. ஐயரின் முகம் சிவந்து போயிற்று. அவர் தமது ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டார். ஆனால் பாரதியார் ஒரே வெடியாக வெடித்து விட்டார். கடகடவென்று அவர் கொட்டத் தொடங்கினார். ஏண்டா, நீ தமிழன் இல்லையா? நீ வெள்ளைக்காரனா? என்னடா திலக் வேண்டியிருக்கு? திலகர் என்று சொல்ல உன் நாக்கு கூசுகிறதா? எங்கள் தலைவர் திலகர் உங்கள் வீட்டு மாட்டுக்காரனா?
அவன் இவன் என்று அந்த மகானை மரியாதையில்லாமல் பேசுகிறாய், முழு மூடா என்று ரொம்ப கேவலமாக பேசிவிட்டார். வக்கீலின் முகம் அப்படியே வெளுத்து போய்விட்டது. வக்கீல் வேண்டுமென்றே மரியாதை குறைவாக பேசவில்லை என்று பின்னால் தெரிந்தது. தமிழ்நாட்டு பிராமணர்களுக்குள் ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. பிரசன்னமாக இல்லாத பேர் வழியை அவன் இவன் என்று ஏக வசனத்தில் மரியாதை இல்லாமல் சொல்லுவது இந்த கூட்டத்தாருக்கு ஒரு கெட்ட பழக்கம். இந்த பழக்கத்துக்கு பலியானவர் வக்கீல், அவ்வளவுதான். வக்கீல் ரொம்பவும் மனவேதனை அடைந்தார். மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அப்பொழுது பாரதியாரை பார்க்க வேண்டுமே, அவர் முகத்தில் ஈயாடவில்லை. மனதில் ரொம்பவும் சிரமப்பட்டு போனார். நீங்கள் செய்தது அறியா பிழை என்று தெரிந்து கொண்டதில் எனக்கு ஒரு புறம் வருத்தம், ஒரு புறம் சந்தோஷம். நீங்கள் வேண்டுமென்றே உதாசீனமாக சொல்லிவிட்டீர்களோ என்று எண்ணி நான் சற்று கடுமையாக பேசிவிட்டேன். தயவுசெய்து மன்னித்து விடுங்கள் என்று பாரதியார் மிகவும் அங்கலாய்த்து கொண்டு சொன்னார். பாரதியாரை பற்றி சில இடங்களில் எப்படியோ தவறாக அபிப்பிராயம் கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். பாரதியாரின் உண்மையான தன்மை இப்படிப்பட்டது என்பதை சந்தேகமில்லாமல் தெரிந்து கொள்வதற்காகவே மேலே சொன்ன சம்பவங்களை நான் குறிப்பிட்டேன். பகுதி 21. ஒரு நாள் காலை 8 மணி இருக்கும். அகஸ்மாத்தாய் நான் அரவிந்தர் ஆசிரமத்திலிருந்து பாரதியாரின் வீட்டிற்கு வந்தேன். வீட்டின் கூடத்தில் சிறு கூட்டம் ஒன்று கூடியிருந்தது. நடுவில் ஹோமம் வளர்க்கிறார் போல் புகைந்து கொண்டிருந்தது. சிலர் வேத மந்திரம் ஜபித்து கொண்டிருந்தார்கள். ஒரு ஆசனத்தில் பாரதியார் வீற்றிருந்தார். இன்னொரு ஆசனத்தில் கனகலிங்கம் என்ற ஹரிஜன பையன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். புரொஃபசர் சுப்பிரமணிய ஐயர் போன்ற பல பிரமுகர்கள் இருந்தார்கள். என்ன நடக்கிறது என்று மெதுவாக புரொஃபஸரை கேட்டேன். கனகலிங்கத்துக்கு பூணூல் போட்டு காயத்ரி மந்திரம் உபதேசமாகி கொண்டிருக்கிறது என்றார். உட்கார்ந்திருப்பது ஹரிஜன கனகலிங்கம்தானே, அதிலே சந்தேகமில்லையே என்று மறுபடியும் அவரை கேட்டேன். ஷாத் அவனேதான், அவனுக்குத்தான் பாரதி காயத்ரி மந்திரம் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் என்றார் புரொஃபஸர். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு சில மாதங்களுக்கு முன்புதான் என் பூணூலை எடுத்துவிடும்படி பாரதியார் எனக்கு சொன்னார். அவரோ வெகு காலத்துக்கு முன்னமே பூணூலை எடுத்துவிட்டார். தமது பூணூலை எடுத்துவிட்டு என்னையும் பூணூலை கழற்றி எறியச் சொன்ன பாரதியாருக்கு திடீரென்று வைதீக வெறி தலைக்கு ஏறிவிட்டதா என்று எண்ணினேன். மௌனமாக உட்கார்ந்திருந்தேன். பாரதியார் நான் இருந்த பக்கம் திரும்பி பார்க்கவே இல்லை. மந்திரோபதேசமெல்லாம் முடிந்த பிறகு, கனகலிங்கம், நீ இன்றையிலிருந்து பிராமணன். எதற்கும் அஞ்சாதே, யாரை கண்டும் பயப்படாதே. யார் உனக்கு பூணூல் போட்டு வைக்க துணிந்தது என்று உன்னை யாராவது கேட்டால், பாரதி போட்டு வைத்தான் என்று அதட்டியே பதில் சொல். எது நேர்ந்தாலும் சரி, இந்த பூணூலை மட்டும் எடுத்து விடாதே என்று பாரதியார் அவனுக்கு வேறு வகையில் உபதேசம் செய்தார். இதை கேட்டு யாரேனும் வாய்க்குள்ளாகவே சிரிக்கிறார்களோ என்று பார்த்தேன். பாரதியார் சொன்னதை ஆமோதிப்பதைப் போல அவர்கள் முகத்தை வைத்து கொண்டிருந்தார்கள். இந்த வைபவத்துக்கு வந்தவர்கள் தாம்பூலம் வாங்கி கொண்டு பாரதியாரிடம் விடை பெற்று கொண்டு போய்விட்டார்கள். கனகலிங்கமும் போய்விட்டான். யாரோ ஒருவனை கூப்பிட்டு, நீ கனகலிங்கத்துடன் கூட போய் அவனை அவன் வீட்டில் கொண்டு போய் விட்டுவிட்டு வா என்று பாரதியார் சொன்னார். எல்லோரும் போனபின் பாரதியார் தாம் போட்டுக்கொண்டிருந்த பூணூலை எடுத்து விட்டார். என்ன ஓய் என்று என்னை பார்த்து சிரித்தார். 2 பத்தினிமார்கள், 16,000 கோபிமார்கள், இவர்களோடு லீலைகள் புரிந்த கண்ணனுக்கு நித்திய பிரம்மச்சாரி என்ற பெயர் வந்த கதையாக இருக்கிறதே உங்கள் பிரம்மோபதேசம் என்றேன். நாடறிந்த பாப்பானுக்கு பூணூல் எதற்கு? உமக்கும் எனக்கும் வேண்டாம். புது பாப்பான் கனகலிங்கத்துக்கு பூணூல் தேவை. எப்பொழுது நான் அவனுக்கு பிரம்மோபதேசம் செய்தேனோ அப்பொழுது எனக்கும் பூணூல் இருக்க வேண்டும். அது முடிந்துவிட்டது. இனிமேல் எனக்கு எண்ணத்துக்கு பூணூல் என்று பேச்சை அழகாக முடித்துவிட்டார் பாரதியார். இதை பற்றி வேறு எதுவும் பேச இடங்கொடுக்காமல் புரொஃபஸர் சுந்தரராமனோடு கீதை சம்பந்தமாக நடத்திய விவாதத்தில் அன்றைக்கு எழுதிய கட்டுரையை பாரதியார் படித்து காண்பித்தார். கீதா விவாதம் மிகவும் வேடிக்கையான விவாதம். அப்பொழுது சென்னையிலே மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் என்ற தினசரி இங்கிலீஷ் பத்திரிகை ஒன்று நடந்து வந்தது. அதற்கு ஸ்ரீ ராமசேஷையர் ஆசிரியர். ஸ்ரீ சுந்தரராமனுக்கும் பாரதியாருக்கும் இடையே
கீதையை பற்றிய விவாதத்தை அவர் எப்படியோ தூண்டிவிட்டார். ஸ்ரீ சுந்தரராமன் சம்பிரதாய முறைப்படி கீதைக்கு வியாக்கியானம் செய்து விவாதத்தை நடத்தி வந்தார். எதிலும் நவீன சம்பிரதாயத்தை நாட்ட வந்த பாரதியார் தமது மேதை காண்பித்த போக்கில் விவாதத்தை நடத்தினார். அரவிந்தர் பாரதியாரின் கக்ஷி வாக்தத்தை ஆதரித்தார். விவாதம் ரசாபாசமாக போகும் நிலைக்கு ஸ்ரீ சுந்தரராமன் அதை கொண்டு வந்து விட்டார். பாரதியார் விவாதத்தை மேற்கொண்டு நடத்தவில்லை. இந்த விவாதம் நடக்கையில் விஷயம் தெரிந்த புதுச்சேரி நண்பர்கள் ஆச்சரியப்பட்டது ஒரு சங்கதியை பற்றித்தான். பாரதியாருக்கு இவ்வளவு சமஸ்கிருதம் தெரியுமா? பாரதியார் இங்கிலீஷில் இவ்வளவு அழகாகவும் வன்மையோடும் எழுத முடியுமா என்று அவர்கள் தலையை அசைத்து கொண்டு ஆச்சரியப்பட்டார்கள். உலகம் மதிக்கிற விதமே இப்படித்தான். தங்களுக்கு பக்கத்தில் இருப்பவர்களிடம் அபூர்வமான சக்தி இருக்க முடியும் என்று பெரும்பான்மையோர் எண்ணுவதே இல்லை. இத்தகைய விபரீதத்துக்கு விமோசனம் என்றைக்கு ஏற்பட போகிறதோ? கடுமையான விவாதத்தில் பாரதியாருக்கு எவ்வளவு ஆர்வம்! தமது கட்சி ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, எப்படியாவது உண்மை விளக்கம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் அவரது ஆவல். இவ்வளவு ஆவல் வேடிக்கை செய்வதிலும் அவருக்கு உண்டு. புதுச்சேரி ஈஸ்வரன் தர்மராஜா கோயில் தெருக்கோடியில் கடற்கரை பக்கத்தில் ஒரு சத்திரம் இருக்கிறது. ஒரு சமயம் அங்கே கதாகாலக்ஷேபம் நடைபெற்றது. கதை செய்யும் பாகவதர் ரொம்ப மோசம். தமது தொழிலில் திறமை போதாதவர். எனவே கூடியிருந்தவர்களால் கதையை ரசிக்க முடியவில்லை. அங்கே பாரதியாரும் நானும் இருந்தோம். கூட்டத்தில் எல்லோரும் சத்தம் போட்டு பேசத் தொடங்கிவிட்டார்கள். சத்தத்தை அடக்குவதற்கு பாகவதற்கு ஒரே ஒரு வழிதான் தெரியும் போலிருக்கிறது. அடிக்கொரு தரம் அவர் கோபிகா ஜீவன ஸ்மரணே என்று சொல்வதும், இதை கேட்டதும் கூடியிருந்தவர்கள் வழக்கமாக சொல்லுவது போல் கோவிந்தா கோவிந்தா என்பதும் ஓயாத சம்பவமாகிவிட்டது. பாகவதற்கு கதை மேலே ஓடவில்லை. பாரதியாருக்கு அங்கே இருக்க பிடிக்கவில்லை. வெளியே வந்துவிட்டார். வந்து சும்மா இருக்கவில்லை. பொன்னு முருகேசம் பிள்ளைக்கு கோவிந்தன் என்று ஒரு வேலைக்காரன் உண்டு. அவனை கூப்பிட்டு, கோவிந்தா, இன்னொரு தரம் ஜனங்கள் கோவிந்தா கோவிந்தா என்று கோஷம் செய்து முடித்ததும் நீ சபைக்குள்ளே போய் ஏன் எல்லோருமாக சேர்ந்து என்னை கூப்பிடுகிறீர்கள் என்று கேள் என்று தயார் பண்ணி விட்டுவிட்டார். கோவிந்தன் இந்த தமாசாவில் பூரணமாக கலந்து கொண்டான். பாரதியார் சொன்னது மாதிரியே செய்தான். சபையில் இருந்தவர்கள் அத்தனை பேரும், பாகவதரும் அவரது பக்கவாத்தியக்காரர்களும் நீங்களாக கொள்ளென்று சிரித்தார்கள். பாகவதர் சீக்கிரமாக காலக்ஷேபத்தை முடித்துவிட்டார். சன்மானமும் அதற்கு தகுந்தாற்போலத்தான் என்று சொல்ல வேண்டுமா? தமிழர்களின் ஜன சமுதாயத்தை புனர் நிர்மாணம் செய்யும் கைங்கரியத்தில் ஈடுபட்டிருந்த பாரதியாருக்கும் இந்த மாதிரி வேடிக்கை செய்வதற்கு மனமும் பொழுதும் இருந்ததா என்று சிலர் ஆத்திரத்தோடும் பலர் ஆச்சரியத்தோடும் கேட்கலாம். நகைச்சுவை இல்லாதவர்கள்தான் ஆத்திரப்படுவார்கள். பாரதியாரிடம் அபரிமிதமான நகைச்சுவை இருந்தது என்பதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. நகைச்சுவை இல்லாவிடில் நான் எவ்வளவு காலத்துக்கு முன்பேயோ தற்கொலை செய்து கொண்டிருப்பேன் என்று காந்தி சொன்னது எல்லா பெரியார்களை பற்றியும் சொன்ன உண்மையாகும். பெரிய பிரயத்தனங்களை செய்து படுதோல்வி அடையும் காலையில் மனிதன் மனம் உடைந்து போக மாட்டானா? தற்கொலை செய்து கொள்ளலாமா என்றுதான் அவனுக்கு அப்பொழுது தோன்றும். இந்த விபத்திலிருந்து அவனை விலக்கக்கூடியவர்கள் இரண்டுதான். ஒன்று கடவுளிடம் பக்தி, இன்னொன்று அபரிமிதமான நகைச்சுவை. பாரதியாருக்கு இரண்டும் நெருக்கடி காலங்களில் துணையாய் நின்றன. பாரதியாருக்கு சீட்டு ஆடுவதிலும் சதுரங்கம் ஆடுவதிலும் ரொம்ப பிரியம். ஆனால் இவ்விரண்டு ஆட்டங்களிலும் அவருக்கு பாண்டித்தியம் கிடையாது. சதுரங்கத்தில் வாவேசு ஐயர் திறமை வாய்ந்தவர். அவர் பாரதியாரின் காய்களை நிர்தாட்சண்யமாய் வெட்டி தீர்த்து விடுவார். ஐயரே இவ்வளவு கடுமையாக கொலை தொழில் செய்யாதேயும், உமக்கு குழந்தை குட்டிகள் பிறக்காது என்று அலா குறையாக பாரதியார் சொல்லுவார். ஐயருக்கு காய்கள் சதுரங்க காய்கள், பாரதியாருக்கோ காய்கள் குழந்தைகள் மாதிரி. சீட்டிலே கர்நாடக ஆட்டமான ஒரு ஆட்டம்தான் பாரதியாருக்கு தெரியும். 304 என்கிறார்களே, அதுதான். அதுவும் நன்றாக ஆடத் தெரியாது. பாரதியார் என்னைத் தவிர வேறு யாரையும் தமது கட்சியில் வைத்துக்கொள்ள பிரியப்படுவதில்லை. தமக்கு வந்த சீட்டுக்களில் குலாம் என்ற ஜாக்கி ஒன்றோ இரண்டோ இருந்தால் பாரதியார் குதூகலப்படுவார்.
கையை தூக்கி தமது கட்சிக்காரனுக்கு ஜாடை காண்பிப்பார். சதுரங்கத்தில் ஐயரிடம் தோற்கும் படுதோல்வியை எப்படியாவது சீட்டாட்டத்தில் அவருக்கு திருப்பிக் கொடுத்துவிட வேண்டும் என்று பாரதியார் மிகுதியும் ஆசைப்படுவார். கணக்கில் அகப்படாத மேதையை படைத்த பாரதியார் இப்படி குழந்தை மாதிரி இருக்கிறாரே என்று எனக்கு சிரிப்பு வரும். ஐயரும் ஸ்ரீனிவாசாச்சாரியரும் ஒரு கட்சி, பாரதியாரும் நானும் எதிர்கட்சி. அவர்கள் தோற்றுப்போய்விட்டால் பாரதியார் செய்கிற ஆர்ப்பாட்டத்தை பார்க்க வேண்டுமே. ஐயரே, இது நெப்போலியன் தலைக்குப்புற விழுந்த வாட்டர்லூ சண்டையாக்கும். இனிமேல் நீர் சென்ட் ஹெலினாவுக்கு சென்ட் ஹெலினா என்பது நெப்போலியனை பிரிட்டிஷார் காவலில் வைத்திருந்த தீவு, போக வேண்டியதுதான் என்று சொல்லி கும்மாளம் போடுவார். பாரதியாருக்கு கடலில் நீந்த வேண்டும் என்று ஆசை, ஆனால் நீந்த தெரியாது. ஐயரும் நானும் மற்றவர்களும் கடலில் நீந்தினால் பாரதியார் கரையில் நின்று கொண்டு வேடிக்கை பார்ப்பார். காவிரி ஆற்றில் நீந்தி எனக்கு பழக்கம் அதிகம், எனவே கடலில் வெகு தூரம் போய்விடுவேன். ஐயர் பின்தங்கி விடுவார். நாங்கள் கரைக்கு வந்ததும், ஐயரே, என் கட்சிக்காரரிடத்தில் உம்ம ஜம்பம் செல்லவில்லையே என்று சொல்லி சொல்லி கைகளை கொட்டுவார் பாரதியார். என்ன குழந்தை பாரதியார் என்று அப்பொழுதும் எனக்கு சிரிப்பு வரும். விளையாட்டு குழந்தை மனப்பான்மை கொண்டிருப்பது மேதையின் லட்சணமோ என்னவோ. கணிதத்தில் மகா மேதாவி என்று கொண்டாடப்பட்ட காலஞ்சென்ற பெரியார் ஸ்ரீ ராமானுஜம் அவர்களுடன் நெருங்கி பழகும் பாக்கியம் எனக்கு கிட்டிற்று. மிக சாதாரணம் என்று கருதப்படுவதை கூட அவர் கேட்டால் குழந்தையைப் போல முகத்தை வைத்துக்கொண்டு அப்படியா என்பார். கிண்டலுக்காக அப்படி செய்கிறாரோ என்று முதலில் நான் சந்தேகப்பட்டேன். கணிதத்தில்தான் அவர் மேதாவி, மற்ற எல்லா விஷயங்களிலும் பச்சை குழந்தை மாதிரி என்பதை பிறகு தெரிந்து கொண்டு ஆச்சரியப்பட்டேன். ராமானுஜத்தைப் போலவே பாரதியாரும் சில விஷயங்களில் குழந்தையாய் இருந்தார். பாரதியாருக்கு சயின்ஸில் அபார பிரியம். டெலஸ்கோப் என்ற தூரதிருஷ்டி, பூத கண்ணாடி மூலமாக வானத்தை பார்த்து பார்த்து அவர் பரவசம் அடைந்ததை எழுத்தில் எழுத முடியாது. சந்திரன் பூமிக்கு பக்கத்தில் இருப்பது மாதிரி தெரிந்ததாம். புள்ளி புள்ளியாக தோன்றிய நட்சத்திரங்களும் கிரகங்களும் மிக பெரியவையாக கண்ணில் படவே அவைகளைக் கண்டு பாரதியார் குதூகலமடைந்தார். தாம் பார்த்ததோடு நில்லாமல் தம்முடைய மனைவி குழந்தைகளையும் அழைத்து கொண்டு போய் டெலஸ்கோப் மூலமாக ஆகாயத்தை பார்க்கச் செய்தார். லேசாக பைத்தியம் பிடித்த பையன் ஒருவன் பாரதியாரின் கண்ணில் தென்பட்டான். அவனுக்கு சித்தப்பிரமை. அவன் அதிகமாக உளறுவதில்லை, மௌனமாக இருப்பான். அவனை கண்டதும் பாரதியாருக்கு பரிதாபம். சித்த பிரமையை எப்படியாவது போக்கிவிட வேண்டும் என்று சங்கற்பம் செய்து கொண்டார். பைத்தியம் என்பது மனதை பீடித்த கோளாறுதானே, பார்த்து கொள்ளலாம் என்று எங்களுக்கு தைரியம் சொல்லுவார். பையனை அநேகமாக எப்பொழுதும் தொட்டுக்கொண்டே இருப்பார். பல வகைகளை தாமே உரித்து தமது கையாலேயே அவனுக்கு கொடுப்பார். சில சமயங்களில் ஊட்டவும் செய்வார். இரவில் தம்முடன் கூடவே தம் பக்கத்தில் படுக்க வைத்து கொள்ளுவார். கொஞ்சுகிறது மாதிரி, என்ன கண்ணு, என்ன ராஜா என்று அவனை அழைப்பார். அவனுக்கு ராஜோபச்சாரந்தான். பையனுடைய சித்த பிரமையை நீக்க முயலுவது முயல் கொம்பு வேட்டை என்பது எங்களுடைய அழுத்தமான எண்ணம். பாரதியார் இல்லாத இடங்களில், இல்லாத காலங்களில் நாங்கள் ஒருவரை ஒருவர், என்ன கண்ணு, சாப்பிடடி அம்மா, தங்கமோன்னோ தாமரமோன்னோ, அட குப்பத்தொட்டியே, சோற்றை முழுங்கேன் என்று பேசி நையாண்டி பண்ணி கொண்டிருப்போம். சித்தப்பிரமை சிகிச்சை சுமார் 1 மாதத்துக்கும் மேல் மிகவும் கிரமமாக நடந்து வந்தது. கடைசியில் நையாண்டி பண்ணி கொண்டிருந்த எங்களை பாரதியார் அடி முட்டாள்களாக ஆக்கிவிட்டார். பையனுடைய சித்தப்பிரமை சிறிது சிறிதாக தெளிந்து போய் அவன் நல்லபடியாக பேசவும் நடக்கவும் ஆரம்பித்து விட்டான். பாரதியார் ஆனந்தம் அடைந்தார். ஆனால் வெற்றி பெற்று விட்டோம் என்ற அகம்பாவ குறி எதையும் அவரது முகத்திலும் நடையிலும் நாங்கள் காணவில்லை. இந்த நாட்களில் ஈஸ்வர பிரார்த்தனைதான் மிகவும் வலுவாக இருந்தது. பையனுடைய பெற்றோர்கள் ஆனந்த கண்ணீர் சொரிந்தார்கள். சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து பாரதியாரை வாழ்த்தினார்கள். அசடு தட்டின முகங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். எட்டயபுரம் ராஜா பழக்கி வைத்த தாது புஷ்டி லேகியத்தை வெகு காலம் பாரதியார் மறந்திருந்தார். தாது புஷ்டி லேகியம் என்பது அபின். புதுச்சேரிக்கு போய் 3-4 வருடங்கள் வரையில், அதாவது
1911ஆம் வருடம் வரையில் அபினை பற்றிய சிந்தனையே அவருக்கு இருந்ததில்லை. ஆனால் முழு ஜாதிக்காயை வாயில் போட்டு அடக்கிக் கொண்டு அதை ஊற வைத்து சுவைத்து கொண்டிருப்பார். புரொஃபசர் சுப்பிரமணிய ஐயருக்கு ஒன்றுவிட்ட தங்கை புதுச்சேரிக்கு அடுத்த வில்லியனூரில் வாசம் செய்து வந்தார். அந்த அம்மாள் விதவை. பாரதியாரின் பாடல்களை அவர் பாடக் கேட்பதில் அந்த அம்மாளுக்கு ரொம்ப ஆசை. ஏகதேசம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை பாரதியார் புஷ் வண்டியில் வில்லியனூருக்கு போவார். ஒரு தடவை என்னை அழைத்து கொண்டு போனார். ஸ்நானம் செய்வதற்கு முன் முழு ஜாதிக்காய் ஒன்றை, அது நல்ல பருமனாகவே இருந்தது, என்னிடம் கொடுத்து அதை சுவைத்து சாப்பிட சொன்னார். பாதி ஜாதிக்காயை கடித்து தின்றிருப்பேன். எங்கேயோ ஆகாயத்தில் பறப்பது மாதிரி தோன்றிற்று. கால்கள் நிதானம் தவறிவிட்டன. எனக்கு ஒன்று கொடுத்துவிட்டு பாரதியார் 2ஐ தமது வாயில் போட்டு அடக்கிக் கொண்டார். அந்த பாழாய் போன ஜாதிக்காய்கள் அவரை ஒன்றும் செய்யவில்லை. தமது பாடல்களை தமிழர்கள் ஏராளமாக ரசிக்க முன்வரவில்லையே என்ற வருத்தத்தாலோ அல்லது புதுச்சேரியில் தமக்கு சரியான தோழமை இல்லை என்ற எண்ணத்தாலோ பாரதியார் மீண்டும் அபின் பழக்கத்தை பிடித்து கொண்டார். அவர் அபின் சாப்பிடுவது எனக்கு தெரியவே தெரியாது. ஹோமத்துக்கு சாமக்கிரியை வாங்கி கொண்டு வா என்று ஒரு நாள் அவர் பாஷையில் ஒரு பக்தனிடம் சொன்னார். அந்த பக்தனிடமிருந்துதான் விஷயத்தை தெரிந்து கொண்டேன். நீங்கள் இந்த பழக்கத்தை வைத்துக்கொள்ளக் கூடாது என்று பாரதியாரிடம் சொல்ல எங்களில் ஒருவருக்கும் துணிச்சல் வரவில்லை. அபின் பழக்கம் நாளாவர்த்தியில் அவருடைய உடம்பை ரொம்பவும் கெடுத்துவிட்டது. இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. நூலின் ஒளிப்பதிவுகளை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.